அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். பாஜக பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. 10 தொகுதிகள் வரைக்கும் ஒப்பந்தம் ஆகியிருக்கு அப்படின்றதான் அண்மை தகவலா இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க அதிமுகவோட மட்டுமில்லாமல் பாஜகவோடையும் கடந்த 10 நாட்களுக்கு மேல பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார்கள். நேற்று மதியம் வரையும் கிட்டத்தட்ட அதிமுக சார்பு நிலையில தான் பாமக இருந்ததை நம்ம பார்த்தோம். மதியத்துக்கு மேல் திடீரென்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஜக தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் காரணமாக கம்ப்ளீட்டா அந்த பிக்சரே மாறி போச்சு. பாஜகவுடன் இணைவது என்கிற ஒரு முடிவை அவங்க பாமக எடுத்துட்டாங்க. பாமக தரப்புக்குள்ளேயே 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. சேலம் தருமபுரி பகுதியைச் சேர்ந்த பாமகவினர் அதிமுகவுடன் சேர்ந்து இருப்பது நல்லது என்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனால் டாக்டர் அன்புமணி, சேலம் தருமபுரியில மட்டுமே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக இருக்காங்க. ஆனால் டாக்டர் அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அடுத்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் நம்ம அதோடயே போறது பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் ஆனால் இந்த கூட்டணி ஏற்கனவே அதிமுக பாஜக பாமக இந்த கூட்டணி ஏற்கனவே 2019 2021 தேர்தலாம் இருந்தபோது கூட மத்திய வட மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு அவங்க வெற்றியை ஈட்டலைன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம பாமக செல்வாக்கா இருக்கிற இடத்துல கூட ஹலோ சார் இணைப்பு இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. பாமக செல்வாக்கா இருக்கிற பல இடங்கள்ல கூட அவங்க வெற்றி பெறல. சின்ன உதாரணம் ஒரே நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். அவங்க மயிலம் என்கிற ஒரு தொகுதியில மட்டும்தான் பாமக வெற்றி பெற்றாங்க. அவங்க ரொம்பவும் அடர்த்தியா இருக்கிற திருப்போரூர், காஞ்சிபுரம், கும்மிடிப்பூண்டி, பூந்தமல்லி, சோளிங்க, ஆற்காடு, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, நெய்வேலி, கீழ்பெண்ணாத்தூர், வந்தவாசி, செஞ்சி, சங்கராபுரம், விருதாச்சலம், ஜெயங்கொண்டான், கீழ்வேலூர் இதெல்லாம் பாமக செல்வாக்காக இருக்கிற இடம். அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே அதிமுக பாஜக 2 கூட்டணி இருந்துமே தோற்றாங்க பாமக. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தொகுதிகளில் பாத்தீங்கன்னா அரக்கோணம், சென்னை, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல்ல மட்டும்தான் உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. ஸ்ரீபெரும்புதூர், விழுப்புரம் இந்த தொகுதியிலையும் பாமக தோத்துது. சோ பாஜக அதிமுக பாமக 3 பேரும் இருந்து கூட 2019 2021 பாமக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெற முடியலன்னா அதுக்கு காரணம் அதுக்கு மற்ற கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள் சரியா டிரான்ஸ்பர் ஆகல, தலித் ஓட்டுகள் கிடைக்கல, சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கலன்ற ஒரு காரணம் தான். அந்த நிலைமையில இப்போ வெறும் பாஜகவோட மட்டுமே கூட்டணி வச்சிருக்கிறதுனால இன்னும் சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத பாக்குறோம். அதனால பாஜக பாமக கூட்டணி பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஏதாவது வெற்றியை பெறுமா என்பது சந்தேகத்துக்கு ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் சார். பிரியன் சார், நீங்க சொன்னீங்க 7 தொகுதிகளில் அவங்க போட்டிட்டாங்க ஆனா ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 7 தொகுதியில் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தொகுதியிலையும் அவங்களுடைய பொசிஷன் 2ஆம் இடத்துல இருந்திருக்காங்க. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் 38.4% வாக்கு, தருமபுரியை பொறுத்த வரைக்கும் 41.7% ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து, அதாவது வெற்றிக்கு கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்றதான் கடந்த தேர்தல் பெர்ஃபார்மன்ஸ் 2019 பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ பாஜகவுடைய காம்போ அப்படின்றது பிளஸ்ஸா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? இப்ப பாஜகவுடைய காம்போ அந்த சுச்சுவேஷன் ஒண்ணுமே மாற்றவே இல்லை. ஏன்னா இப்ப பாஜகவுடைய காம்போன்றது கண்டிப்பாக ஏற்கனவே இருந்த மாதிரியே அந்த சிறுபான்மையர் ஓட்டை கொண்டு வராது. அதே மாதிரி தலித் ஓட்டுகளை கொண்டு வராது. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ள ஒரே அட்வான்டேஜ் திமுக கூட்டணிக்கு 3 அட்வான்டேஜ் இருக்கு சார் இந்த எலெக்ஷன்ல. ஒண்ணு அந்த கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அந்த கூட்டணிக்கு எதிரான ஓட்டுகள் சீமான், பாஜக, அதிமுகன்னு பிரியுது. அந்த 3ஆக பிரியும் போது திமுக தனக்கு ஆதரவான ஓட்டுகளையும் மோடிக்கு எதிர்ப்பான ஓட்டுகளையும் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொன்று திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் திமுகவுக்கு இருக்கு. அது இல்லைன்னு நான் மறுக்கல. அது ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 32 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல திமுக அணி வெற்றி பெற்று இருக்கு. அதுக்கு சில தொகுதிகளில் திண்டுக்கல் போன்ற தொகுதிகளில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது என்னதான் பெரிய ஒரு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருந்தா கூட இன்னும் திமுகவுக்கு தோல்வி அடைகிற அளவுக்கு ஒரு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இன்னும் உருவாகவில்லை என்பது என்னுடைய கருத்து. சோ அந்த அடிப்படையில இந்த கூட்டணி பாமக பாஜக கூட்டணி பெரிய அளவுக்கு 2021 அப்புறம் செல்வாக்கை சேர்த்து இருக்கிறதா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். பாமக பொறுத்த மட்டும் ஸ்டேட் வைடா பாத்தீங்கன்னா ஒரு 6% ஓட்டுக்குள்ள இருக்காங்க. சில சென்டர்ல அவங்க அடர்த்தியா இருக்கிற இடத்துல 22%, 23%, 25% வரையும் கூட இருக்காங்க. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி சில தொகுதிகளில் 2வது இடங்கள் வந்தா கூட அந்த கூட்டணி பலமாக இருந்ததா 2வது இடத்துக்கு வந்தது. இப்போ இந்த மாதிரி அதிமுக பாஜக பாமக தேமுதிக எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை இந்த வாட்டி அமைச்சிருந்தாங்கன்னா அது நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான குறைந்தபட்சம் ஒரு 10-15 தொகுதிகளில் கடுமையான போட்டியை கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த தடவை அவர்கள் பிரிந்து போட்டி போடுவதால் திமுக அணிக்கு மேலும் சாதகமாக போய்விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.